அவன் ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல திரும்ப சேர்த்துக்கலாம். ஆனால் அம்மானுடைய ஆசையோட அம்மானுடைய சம்மதத்தோட ஒரு தற்காலிக முதல்வராகவே இருந்தவர், தன்னை மாதிரியே ஒரு சக முதல்வராக இருந்த ஒருத்தரை நாளை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு சும்மா டம்மியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது முடியுமா? இவரை சேர்த்துட்டு உள்ளே வச்சாலும் நாளைக்கு நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார். இவருடைய செல்வாக்கு இவரை சும்மா இருக்க விடாது. 10ஓட 11 இருக்கிறதுக்கு ஒரு மனசு வராது. கட்சிக்குள்ளே திரும்ப ஏதாவது குழப்பங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றத எடப்பாடி உறுதியாக இருக்கார். இருந்தாலும் பிஜேபிக்கு அவர் போட்டிருக்க கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது வேறு வழி இல்லாத பட்சத்தில் இவரை சேர்த்து கொண்டு நிச்சயமாக ஓபிஎஸை தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சியை விட்டு எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு கூட எடப்பாடி ரெடியாக இருப்பார். வேலை முடிட்டோன்னு தான் காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை அதிமுக ஆட்சிக்கு வந்து எடப்பாடி வந்து அசைக்க முடியாத தலைவராக வந்தார்னா நிச்சயமாக ஓபிஎஸை உள்ளே வச்சுக்க மாட்டார். எடப்பாடி விரும்புவதெல்லாம் பிஜேபியினுடைய துணை. பிஜேபியினுடைய துணை எதுக்கு? எலெக்ஷன் கமிஷனுடைய பக்கபலம். தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் வந்து அதிமுக போட்டி போட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் இரட்டை இலை சின்னத்தை அவர்கிட்ட பறிக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்குவதோடு